அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி காலம். இந்த வக்ர காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசியில் பிறந்தவங்கனால அற்புதமான ஒரு ராசியான ஒரு அமைப்பு கொண்டவங்க தான் மகர ராசிக்காரர். மனம் தைரியமானவங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை செய்யாமல் விட மாட்டேன், இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு செஞ்சுருவேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் கண்டிப்பாக இந்த 12 ராசிலேயே மகர ராசிக்காரருக்கு ரொம்ப தைரியம், பலம், எல்லா விஷயத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்டவங்க சொல்ல வேண்டியதே இல்லை. கிட்டத்தட்ட சமீப காலமெல்லாம் நீங்கள் படாத கஷ்டம் இல்லை, படாத துன்பம் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு அவமானம், அசிங்கம், ஒரு கஷ்டம் படக்கூடாதோ அது எல்லாமே உங்களை சூழ்ந்திருக்கும். ஆனால் அதுலேயும் மீண்டு நீங்கள் வந்திருப்பீங்க கண்டிப்பாக. சிலர்லாம் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகுதுங்க. ஒரு விஷயத்தை இவ்வளவு நான் சமாளிப்பேன்னு நினைக்கல, ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிச்சு, ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக சமாளித்து ஒரு இன்னல்களையெல்லாம் தடைகளை மீறி நீங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. சரிங்களா? அதற்கு பார்த்தோம்னா இன்னொரு விதத்தில் குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதிங்கிறது விரையாதிபதி குரு பகவான். அதே சமயத்தில் 3ஆம் உபஜயஸ்தானாதிபதியும் இந்த குரு பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போது குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது என்னென்னா அவ்வளோ நல்ல ஒரு பலன்கள் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதாவது எதிரியை உருவாக்குறது. நாம் எப்படின்னா மகர ராசிக்கார கரெக்டாக கணக்கு போட்டு பாருங்கள். உங்களால் யார் வளர்ந்தாங்களோ, யாருக்காக நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சீங்களோ, இவங்களுக்காக தான் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு பண விஷயத்துலேயும் வேலை விஷயத்திலையும் விட்டு கொடுத்து அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சிங்களோ அவங்கள தான் உங்களுக்கு எதிரியாக வந்திருப்பாங்க. சரிங்களா? சில பேருக்குள்ள பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்குள்ளேயே கூட பார்த்தோம்னா அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. அந்த பாசம் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தோம்னா என்ன இப்படி பண்ணுறாங்க, சின்ன சின்ன பிரச்சனை, அடுத்த வீட்டில் பார்த்தா பெரிய பெரிய சண்டையெல்லாம் நடக்குது, வெளியிலேயே வரமாட்டேங்குது. நம்மளுக்கு சண்டையும் இல்லை பிரச்சனையும் இல்லை, பார்த்தா இது பார்த்தோம்னா பெரிய சண்டையாக குடும்ப சண்டையாக ஆகிப்போச்சு. இதுக்கு பார்த்தோம்னா யார் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணுமா, அங்கே பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்களே அந்த பிரச்சனை, பெரிய பிரச்சனைக்கும் அவங்களே காரணமாக இருக்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாமே விட்டு கொடுத்து வாழணும்னு நினச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளையும் பொறுமையாக போக முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே மகர ராசி அன்பர்கள் சந்திச்சுக்கு. இந்த கட்டத்தில் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பார்த்துட்டோம்னாங்க, இந்த குரு பகவான் கரெக்டாக 6ஆம் இடத்துல கண்டிப்பாக வக்ர நிலையில், அதாவது அதிசார பயிற்சியில் இருந்த குரு வக்ர நிலையில் 6ஆம் இடத்துக்கு வரார். இது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2026, அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 96 நாளும் வக்ர நிலையில் இருக்க போகிறார். உண்மையிலேயே நல்ல காலம்தான், தப்பாகவே நம்ம யோசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஒரு குரு பொறுத்த வரைக்கும் ஒரு முழு சுபர் ஆச்சுங்களா. குரு அருள் இருந்தால் தான் திருவருளே நமக்கு கிடைக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. சரிங்களா? அதாவது மாதா பிதா குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எதுக்காகனா அப்பா அம்மாவுக்கு அடுத்தது நமக்கு குரு தான். குருங்கிறது நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசன். அந்த மாதிரி நவகிரகங்களில் பார்த்தோம்னா இந்த குரு பகவானை தான் நமக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு குழந்தை பாக்கியத்தையும் நமக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் புகழையும் கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு 6 பேர் இருந்தால் என்னாகும், அதாவது நமக்கு அலைச்சலும், தேவையில்லாத உடல் உபாதனை பாதிப்புகளும், மருத்துவ செலவுகளும், குடும்பத்தில் சந்தோஷத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், பண நெருக்கடிகளையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். உழைப்பீங்க, உழைப்புங்கிறது ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பு உங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? உழைச்சி உங்களுக்கு கிடைக்காத புகழ் பக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது ஏமாற்றி வேலை செய்கிறவங்க அப்படின்னா நல்ல வேலையே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும் பணிச்சுமையாக இருக்கும், நெருக்கடிகளாக இருக்கும். ஒரு ப்ரைவேட் கம்பெனிலே வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலை டியூட்டி அதிகமாக இருந்தாலும் அதனால் சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த வேலையை இழப்புகளே சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட உருவாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாக்கி இருக்கும். இப்படி
சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த சினிஃபீல்டு, மருத்துவம் சார்ந்த ரீதியிலேயே, அதாவது விவசாயம் சார்ந்த இதுலேயும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே, அதாவது கடுமையாக அதுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் சரக்கு இருக்கும், அதாவது உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாது ஆச்சுங்களா. உங்கள் திறமையை வச்சு மற்றவங்க வாழ்ந்துக்குவாங்க, ஆனால் நமக்கு அது பயன் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு மதிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் அப்படியே கணக்கு இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க, சரிங்களா. அதுக்காக பொறுத்து நீங்கள் போயிட்டுருப்பீங்க. இன்றைக்கி யாருக்கிட்ட நம்ம நிற்கக்கூடாது, அவங்கக்கிட்ட கூட நின்று நம்மளுடைய பொறுப்பை நம்ம சில விஷயங்களெல்லாம் செஞ்சிட்ருப்போம். ஆனால் அதனால் அவங்க பயனடைவாங்க, ஆனால் நமக்கு பலன் இல்லாமல் போயிட்டுருக்கும். இதனால் வயதுலேயும் சரி, வாழ்க்கையிலும் தேவையான இந்த மாதிரி விஷயத்தினால குடும்ப வாழ்க்கையிலேயே கூட நம்ம சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போயிடும், சரிங்களா, போயிருக்கும். இதெல்லாமே அந்த மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே சில பாதிப்புகள் இருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு வக்ர காலம், சரிங்களா. இந்த வக்ர காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ இந்த தொழில் ஸ்தானம் வக்ரங்கிறது நேர்மறையான பவர், சரிங்களா. அப்போது 6ஆம் இடத்துல இருக்கிற போது எதிரியே நமக்கு அந்த இடத்துல பஸ்பம், அதாவது யார் உங்களை கெடுக்கணும்னு நினச்சாங்களோ கண்டிப்பாக ஒன்று அவங்க விலகி போயிடுவாங்க, இல்லை கெடுத்தவங்கனாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். அது கடன்காரனாக இருந்தாலும் சரி, கடன் நம்மக்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்துறவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உழைப்பை வாங்கிட்டு நமக்கு நன்மைகளே செய்யாமல் இருக்கிறவங்களும் சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் யாரால் நம்ம பாதிக்கப்பட்டோமோ, நம்மளால் யார் பலன் அடைஞ்சாங்களோ அது ரெஃப்ளெக்ட் கிடைக்கும். அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், திறமைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வெளிநாடு பயணங்கள் சம்மந்தப்பட்ட விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதாவது அரசாங்கத்துறையில் வேலைக்கு போகணும்ன்ட்டு முயற்சி எடுத்து, அதாவது பலமுறை நான் எக்ஸாம் எழுதினேன், பாயிண்டில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, 1.5 மார்க்கில் போயிடுச்சு, பக்கத்தில் கூட வந்தவங்க பாஸ் ஆகிட்டாங்க, அவங்க ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் நல்லா படிக்கிறவங்க, ஃபஸ்ட் ரேங்கில் வந்தவங்க, ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி மகர ராசி அன்பர்கள் சில வாய்ப்புகள் இழந்து இன்றைக்கி அடுத்த வாய்ப்புனே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ரகாலம் உங்களுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்தையும், அதே மாதிரி சில போட்டி எதிர்ப்பு சத்துருக்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும், நல்ல உறவாடி கெடுத்து அதிலிருந்து மீண்டு வராமல் இன்றைக்கி வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு தவிச்சிட்ருக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரகாலம் கண்டிப்பாக, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தையும் பார்க்குது, தனஸ்தானத்தையும் பார்க்குது, மற்றவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய காலம். கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு, ஒரு நல்ல மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், நீங்களும் ஒரு இன்பமான காலத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக நினச்சி முயற்சி செய்யுங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீடித்து நிற்கும், சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு நான் பலன் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் லக்னங்கிறது தான் நம்மளுடைய விதி. அதை வச்சு தான் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான், அதாவது என்ன தசா புத்தி நடக்குது, இந்த தசா புத்தி யோகமாக சாதகமாக எந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பலன்களை முழுமையாக நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் பற்றி சொன்னால் போதும். முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம், சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி இந்த 96 நாட்களும் ஒரு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.